Good morning student. Today online class 10th standard genetics. Genetics means மரபியல். மரபியல்ல பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுது அப்படின்ட்டு பார்த்தோம். அதே மாதிரி நம்மளுடைய மூதாதையர் மாதிரியே நம்ம இருக்கிறோம். நம்ம தாய் தந்தையர் மாதிரியே பிள்ளைகள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல போகணும், நம்ம ரிலேஷன் வீட்டுக்கே போகிறோம் அப்படின்னும் போது ஒரு குழந்தை பார்க்க போகிறோம் அப்படின்னும் போது அந்த குழந்தை என்ன சொல்கிறோம், நிறைய பேர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா தாத்தா மாதிரி இருக்குது, இல்லைனாக்கா ஆயா மாதிரி இருக்குது, இல்லைனாக்கா அம்மா மாதிரி இருக்கிறாங்க, இல்லைனாக்கா யாரையாவது ஒரு ரிலேஷன் உறவு முறையை வச்சு அந்த குழந்தை என்ன சொல்கிறாங்க, அந்த ஜாடையில் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறோம். அப்போது மூதாதையர்களிலிருந்து பண்புகள் கடத்தப்படுது. அதுதான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் எது கடத்தது, கேரக்டர்ஸை எது கடத்துது அப்படின்ட்டு பார்த்தோம்னாக்கா டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் கடத்துது. அப்போ இந்த ஜெனட்டிக்ஸை நம்ம கற்றுக்கிறதுனால என்னென்ன பயன், எதெல்லாம் பற்றி படிக்க போகிறோம் அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசனில் மென்டலின் லா பார்க்க போகிறோம். நவ் அபவுட் த மென்டலின் லா, மென்டலினுடைய விதிகளை பற்றி. அதுக்கடுத்தது டிஃப்ரெண்ட் பிட்வீன் இன் எ பினோடைப் அண்ட் ஜீனோடைப், புறத்தோற்ற பண்பு மற்றும் ஜீன்களினுடைய கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ் ஆஃப் த மோனோஹைப்ரிட் அண்ட் டைஹைப்ரிட், ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த குரோமோசோமை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குரோமோசோம் அண்ட் டிஎன்ஏ ஜீனை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது டிஎன்ஏவினுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். டிஃபைன் மியூட்டேஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் குரோமோசோமல் அண்ட் ஜீன் மியூட்டேஷனை பற்றி, ஜீன் சடுதி மாற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த குறைபாட்டு குரோமோசோம் குறையத்தினால என்னென்ன டிசீஸ், டவுன் சிண்ட்ரோம், அப்நார்மலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு அடுத்தது இன்ட்ரடக்ஷன், ஜெனட்டிக்ஸினுடைய ஒரு அறிமுகம். பார்த்தீங்கன்னாக்கா லைக் பிகஸ்ட் லைக் is a important and universe phenomenon of life and living being in produce observing of the own kind. அதாவது ஒத்த உயிரினங்கள் ஒத்த உயிரிகளை தோற்றுவிக்கும், ஒத்த உயிரிகள் ஒத்த உயிரிகளை தோற்றுவிக்கும். இது உலக அறிந்த உண்மை. ஒரே மாதிரியான உயிரினம் ஒரே மாதிரியான உயிரினங்களை தோற்றுவிக்குது அப்படின்ட்டு நம்ம சொல்லிட்டோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச உண்மை. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த உயிரினங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஒத்த இளம் உயிரியாக இருக்குது. நிறத்துலையும் சரி, அதனுடைய முடியினுடைய நிறம், அதனுடைய கண், மூக்கு, காது, இதனுடைய அமைப்பெல்லாம் பார்த்தோம்னாக்கா எப்படி இருக்கும், ஒரே மாதிரியாக இருக்கும். இது மரபொழி தோன்றுறது அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த பண்புகள் நம்ம யார்களேருந்து பெறுறோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னா, ஒன்று நம்ம அப்பா அம்மாக்கள்லேருந்து நம்ம பெறுகிறோம் அப்படின்ட்டு சொல்லுது யார், ஜெனட்டிக்ஸ். அதுக்கடுத்து அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தப்படுது, மரபணுக்களால் கடத்தப்படுது. மரபணுக்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், டிஎன்ஏ ஆர்என்ஏ தான் நம்ம என்ன பண்ணுது, கடத்துகிற வேலையை செய்யுது. அப்போ ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு பண்புகள் கடத்தப்படுத்த என்னன்ட்டு சொல்கிறோம், பாரம்பரியம்ன்ட்டு சொல்கிறோம். ஹெரிடிட்டி, லிவிங் ஆர்கானிசம் இன் கால் இன் ஏ ஜெனட்டிக்ஸ், ஹெரிடிட்டின்ட்டு சொல்கிறோம், பாரம்பரியம். அதே மாதிரி ஒரே மாதிரியான பெற்றோரிடமிருந்து உருவாகும் சந்ததிகளுக்குடைய பார்த்தீங்கன்னா மாறுபாடுகளை குறிக்கத்தாகவும் இருக்குது. நெக்ஸ்ட் குரோமோசோம்கள் மூலம் நடைபெறுது. குரோமோசோம்கள் என்றால் என்ன, மரபு பொருளான டிஎன்ஏவால் ஆக்கப்பட்டது தான் குரோமோசோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இதில் கிரிகோர் ஜோகன் மெண்டல், ஃபாதர் ஆஃப் ஜெனட்டிக்ஸ். கிரிகோர் ஜோகன் மெண்டல் என்னது, மரபியலினுடைய தந்தை. 1 மார்க்கில் கண்டிப்பாக கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. மெண்டல் பார்த்தீங்கன்னாக்கா அவரை பற்றி ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. மெண்டல் பார்த்தீங்கன்னாக்கா 1822 இருந்து 1884 என்ற ஆஸ்திரிய துறவிய மரபியலினுடைய அடிப்படை தத்துவங்களை தனது சோதனை மூலமாக கண்டுபிடிச்சார். அவருடைய கண்டுபிடிப்புகளில் பார்த்தீங்கன்னாக்கா நவீன மரபியலுக்கு அடித்தளம் இட்டது. 1822 பார்த்தீங்கன்னாக்கா செக்கஸ்லோவியாவில் சீலிசியன் என்ற ஊரில் ஒரு
விவசாய குடும்பத்தில் பிறந்தார். உயர்நிலை பள்ளி படிப்பு முடித்துவிட்டு தன்னுடைய 18 வயசில் என்ன பண்ணுறாரு, பிரான் என்ற ஊரில் அகஸ்தியன் துறவி மடத்தில் துறவியாக வந்து நுழையிறாரு. அப்படி நுழையும் போது அங்கே வந்து என்ன பண்ணுறாருனாக்கா இயற்பியல், கணிதம் மற்றும் அறிவியல் பயிற்சி பெற வியன் பல்கழகத்துக்கு வந்து சென்றார். அப்போ 1854 மீண்டும் வந்து மடத்துக்கு வந்து பாதிரியாராகவும் என்ன பண்ணுறாரு, உயர்நிலை பள்ளி ஆசிரியராகவும் வந்து அந்த மடத்திலேயே வந்து பணியாற்றுறாரு. அப்போ பணியாற்றும் போது தனது ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணுறாரு, தோட்டத்தை சுற்றி வர்றாரு. நம்ம கூட என்ன பண்ணுவோம், நம்ம வீடுகளில் இருக்கும்போது தோட்டங்கள் வந்து அமைச்சிருந்தோம்னாக்கா தோட்டங்களை வந்து சுற்றி வரும். அதில் வந்து ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். நம்ம ஏதாச்சும் ஒரு புதிய செடியை வந்து வைக்கும் பொழுது என்ன ஆகும், அந்த செடி வந்து வளர்ந்து அதில் வந்து ஒரு சின்ன பூச்செடி வைக்கும் போது பூவோ இல்லைனாக்கா ஒரு கனியோ வந்து கொடுக்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நான் வச்ச செடி எவ்வளவு பெருசாக ஆயிடுச்சு பாரு, அதுலேருந்து பழம் கிடச்சிச்சு பாரு, என்னால் தான் கிடச்சிச்சு அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பெருமையும் வந்து அந்த செடி மேலே வந்து திணிப்போம். அந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய ஓய்வு நாளில் வந்து என்ன பண்ணுறாரு, மென்டலு தோட்டத்தை வந்து சுற்றி வர்றாரு. சுற்றி வரும்போது அங்கே இருக்கிற அழகான எல்லா செடிகள் தோட்டங்கள் எல்லாத்தையுமே அப்படியே பார்த்துட்டே வர்றாரு. அப்படி பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற பட்டாணி செடிகளை வந்து பார்க்குறாரு. பட்டாணி செடிகள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பட்டாணி செடி ஒன்று வந்து க்ரீன் கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்குது. அப்படின்னும் போது அதை வந்து கூர்ந்து கவனிச்சுட்டே இருக்கிறாரு. ரெண்டுமே பட்டாணி செடி தான், ஆனால் இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பண்புகள் கேரக்டர்ஸ் வந்து மாறுது அப்படின்ற சோதனையை வந்து அங்கே தான் வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஆரம்பிக்கும் போது 1856 இருந்து 1865 வரைக்கும் 9 வருடங்களாக வந்து ஆய்வு செஞ்சார். என்ன சார் 9 வருடங்கள், ஒரு நாள் 2 நாள் ஆய்வு செஞ்சாலே நம்மளுக்கு என்ன ஆகிடும், போர் ஆகிடும். ஆடை போடான்ட்டு தூக்கி போட்டு போயிடுவோம். 2 வாட்டி படிப்போம், 3வது வாட்டி ஏறலைனாக்கா என்ன பண்ணுவோம், போயிடும். அவர் கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாரு, 9 வருடமாக அந்த ஆய்வை வந்து மேற்கொள்கிறாரு. தன்னுடைய சோதனைக்கு வந்து உட்படுத்துகிறார். ஒவ்வொரு தாவரமும் மற்ற தாவரத்திலேருந்து பல வகையில் வந்து வேறுபட்டு இருக்கிறது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சார். இவ்வாறு வந்து அவர் வந்து 7 ஜோடி பண்புகளில் வந்து வேறுபட்ட தாவரங்களை வந்து தன்னுடைய ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கிறாரு. அப்படி எடுக்கும் பொழுது அந்த டேபிளர் காலம் பாருங்கள், attraction charters of the pea plant used by in a mental ஸ்டெம் லென்த்து, ஸ்டெம் எடுக்கிறாரு, லாங்காக இருக்குது ஷார்ட்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்ளவர் பொசிஷன், அந்த ஃப்ளவர்கள் வந்து அமைவிடம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே கோணத்தில் வந்து அமைஞ்சிருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா நுனியில் வந்து அமைஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது ஃப்ளவர்ஸ் கலர், அந்த கலர் ஃப்ளவரினுடைய நிறத்தை வந்து பார்க்குறாரு. ஒன்று வந்து ஊதா நிறத்தில் இருக்குது, இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் வந்து இருக்குது. அதனுடைய ஷேப், கனியினுடைய வடிவம் உப்பியதாக இருக்குது, ஒன்று வந்து சுருங்கியதாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது ஃபர்ட் கலர், க்ரீன் கலராக இருக்குது, எல்லோ கலரில் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது அதனுடைய சீட் ஷேப், விதையினுடைய வடிவம் எப்படி இருக்குது, உருண்டையாக இருக்குது, சுருங்கியதாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது சீட் கலர் எல்லோவா க்ரீனாக வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாரு, இது எல்லாமே வந்து தன்னுடைய ஆய்வுக்கு வந்து எடுத்துக்கிறார். எடுத்துட்டு பின்னாடி ரீசன் ஃபார் த மென்டல் சக்சஸ், அவருடைய சோதனைக்கு வந்து எது வந்து ஊன்றுகோலாக வந்து இருந்தது அப்படி பார்க்கும் பொழுது, he chose the pea plant as it was the advantageous for experimental work in many aspects. It is a naturally self-pollination and so is very easy to raise pure freed individual. என்ன பண்ணுறாரு, இதில் வந்து இயற்கையாக தன்மகரந்த சேர்க்கை வந்து நடைபெறத்தினால தூய தாவரங்கள் வந்து பெருக்கத்து வந்து எளிதாக வந்து இருக்குது. அதுக்கடுத்து த ஷார்ட் லைஃப் ஸ்பேன், இது வந்து ஓராண்டு ஒரு பருவ தாவரமாக இருக்கிறதுனால வாழ்க்கை காலம் வந்து மிக குறுகியதாக வந்து இருக்குது. பல தலைமுறைகள் வந்து விரைவில் வந்து அறிந்து கொள்ள முடியும் அப்படின்ட்டு சொல்கிறார். இட் இஸ் எ ஈஸி டு கிராஸ் பாலினேஷன், இதில் வந்து அயல் மகரந்த சேர்க்கை மிக எளிமையானதாக வந்து இருக்குது. இட் ஹாஸ் த டீப்லி
டிஃபைன்ட் இன் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர், ஆழமாக வந்து வரையறுக்கப்பட்ட பல வேறுபட்ட பண்புகள் வந்து பெற்றிருக்குது. அதுக்கடுத்தது ஃப்ளவர் ஆரிய பைசெக்சுவல், இந்த மலர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இருபால் தன்மையை வந்து பெற்றிருக்குது அப்படின்றது இவருடைய ரீசன் ஃபார் மென்டல் சக்ஸஸ்க்கு வந்து காரணமாக, வெற்றிக்கு காரணமாக வந்து இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கா, தன்மகரந்த சேர்க்கை வந்து எளிமையாக நடைபெறுது, ஓராண்டு பருவமாக இருக்கிறதுனால பல தலைமுறைகள் வந்து இதில் வந்து கேரக்டர்ஸ் வந்து அறிஞ்சு கொள்ளத்துக்கு யூஸ் ஆச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா, அயல் மகரந்த சேர்க்கை செய்யறதுக்கு வந்து ஈஸியாக, கிராஸ் பாலினேஷன் செய்யறதுக்கு எளிதாக இருந்துச்சு. அதுக்கடுத்து ஆழமாக வரையறுக்கப்பட்ட வேறுபட்ட பண்புகளை வந்து பெறத்துக்கும் வந்து பயனுள்ளதாக வந்து இருந்துச்சு. மலர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா பைசெக்சுவல், இருபால் தன்மையை வந்து பெற்றிருந்தது. நெக்ஸ்ட்டு மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன். A cross involving inheritance. Monohybrid cross means ஒரு பண்பு கலப்பு, மென்டலினுடைய ஒரு பண்பு கலப்பு, ஒரு பண்பு கலப்பு, ஒரு ஜீன் பாரம்பரியம் அப்படின்றத வந்து சொல்றாரு. One pair of the contrasting character are called in a monohybrid cross. For example, it is a cross between two from of a single tract, like a cross between tall and dwarf plant. என்ன பண்ணாரு, ஒரு பண்பின் இரு மாற்ற தோற்றங்களை தனித்தனியாக வந்து பெற்ற இரண்டு தாவரங்களை வந்து கலப்பு செய்கிறாரு ஒரு பண்பு கலப்பில். எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா, இந்த கலப்புக்கு வந்து பட்டாணி செடியினுடைய உயரம் என்ற பண்பை வந்து எடுத்துக்கிறாரு. ஒன்று வந்து நெட்ட தாவரம், இன்னொன்று வந்து கொட்டை தாவரம், ரெண்டு தாவரங்களை வந்து கலப்புரை செய்கிறாரு. அப்படி கலப்புரை செய்யும் பொழுது மென்டல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் த மோனோ ஹைப்ரிட் கிராஸ் எ பேரண்டல் ஜெனரேஷன். 3 மார்க் ஆர் 5 மார்க்கில் வந்து ஒரு பண்பு கலப்பு மோனோ ஹைப்ரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஒன் ஜீன் கொஸ்டின் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அப்போ மென்டல் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸில் வந்து பேரண்டல் ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பியூர் பிரீடிங் டால் பிளான்ட் அண்ட் பியூர் பிரீடிங் ட்ரா பிளான்ட். அதாவது தூய உயரமான பெற்றோரும் அதுக்கடுத்தது தூய உயரமான குட்டை தாவரத்தையும் வந்து எடுத்துக்கிறாரு. ஃபஸ்ட்டு ரெண்டுத்தையுமே வந்து F1 ஜென்ரேஷனுக்கு வந்து செலுத்துகிறார். A plant raised from seed from pure breeding. Parental cross in a F1 generation were tall and mono hybrid. முதல் சந்ததியில் பார்த்தீங்கன்னாக்கா தூய பெற்றோரை வந்து கலப்பினம் செய்கிறாரு. செய்யும் பொழுது நெட்டை குட்டை தாவரத்தை வந்து இனக்கலப்பு செய்யும் பொழுது F2 generation selfing of F1 mono hybrid resulting in a dwarf plant recipe in the 3:1 என்ற விகிதத்தில் என்னாவது மகரந்த சேர்க்கைக்கு உட்படுத்தும் போது நட்டை மற்றும் குட்டை தாவரத்திலிருந்து 3:1 என்ற விகிதத்தில் வந்து கிடைக்குது ரேஷியோ. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 784 நெட்டை தாவரங்களும் 277 குட்டை தாவரங்களும் வந்து கிடைச்சிச்சு. இதனுடைய ஃபினோடைப் பார்த்தீங்கன்னாக்கா உனக்கு புறத்தோற்ற விகிதம் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 3:1. அதுக்கு அடுத்தது F2 சந்ததியில் வந்து F2 ஜென்ரேஷனில் வந்து என்ன பண்ணுறாரு, 3 different type of were obtained. tall homozygous, tall heterozygous, draw homozygous வந்து உட்படுத்துறாரு. கேபிட்டல் T pure, tall heterozygous, கேபிட்டல் T small t. அதுக்கடுத்து draw homozygous, ஸ்மால் டி ஃபியூர், ரெண்டு ஃபியூரு ஒரு கலப்பினத்தை வந்து எடுக்கிறாரு. அப்போ ஜீனோடைபிக் ரேஷியோ எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 1:2:1 ஆர்கானிசமாக வந்து கிடச்சிச்சு. அப்போ மென்டல் இன்டர்பிரேஷன் ஆஃப் மோனோ ஹைப்ரிட் கிராஸ் பண்ணும்போது மென்டலினுடைய ஒரு பண்பு கலப்பு பற்றி விளக்கம். மென்டல் வந்து தன்னுடைய ஆய்வினுடைய முடிவு காரணிகளில் ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு வந்து கடத்தப்படுவதை வந்து கண்டறிந்தார். காரணிகள் வந்து தற்போது என்ன பண்ணுச்சுனாக்கா ஜீன்கள் என அழைக்கப்பட்டுச்சு. அதில் இருக்கிற நெட்டை மற்றும் குட்டை பண்புகள் வந்து வேறுபட்ட ஒரு ஜோடி ஜீன்கள் வந்து பெற்றிருக்குது. அதே மாதிரி நெட்டை தாவரத்தில் காணப்படுற ஒரு ஜோடி காரணிகள் டி என்ற எழுத்தால் வந்து குறிக்கப்படுது. டால் முதல் எழுத்து வந்து டி,
அதே மாதிரி குட்டை தாவரத்தின் காரணி ஸ்மால் டி என்ற எழுத்தால் வந்து குறிக்கப்படுது. இது வந்து ஒடுங்கு பண்பும். அதில் வந்து ஓங்கு பண்பு கேபிட்டல் டி ஸ்மால் டி. கேபிட்டல் டியில் வந்து ஓங்கும், ஸ்மால் டியில் வந்து ஒடுங்கு பண்பும் வந்து பெற்றிருக்குது. அப்போ கலப்பற்ற நெட்டையில் வந்து கேபிட்டல் டி, கலப்பற்ற குட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்மால் டி பெற்றோர் வந்து இருக்கும்போது ஒரே வகையை வந்து சேர்ந்ததாக இருக்கும்போது ஹோமோ சைக்கஸ் ஒத்த கருநிலை கேபிட்டல் டி ஸ்மால் டி. அதுக்கு அடுத்தது எட்டிரோ ஆர் ஹோமோ சைக்கஸ் ஒரு பண்பு கலப்பில் பார்த்தீங்கன்னாக்கா கேபிட்டல் டி ஸ்மால் டி சேர்ந்து இருக்கும்போது இதை வந்து எட்டிரோ சைக்கஸ் வேறுபட்ட கருநிலையை வந்து பெற்றிருக்குது அப்படின்ட்டு அதனுடைய ரேஷியோவை வந்து விளக்குறாரு. இது வந்து மோனோ ஹைபிரிட் கிராஸ் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஜீன்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டை ஹைபிரிட் கிராஸ் வந்து பார்ப்போம்.